ஆசிய மன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான மாநாடு கம்போடியாவில் நேற்று நடைபெற்றது. மகளிர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை அடையாளம் காணுதல் மற்றும் வன்முறைகளை தடுப்பது தொடர்பில் ஆராய்வதே இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். 22 ஆசிய நாடுகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வன்முறை தடுப்பு மற்றும் அதற்கான நடவடிக்கைகளின் தேசிய தலையீடு குறித்த நேற்றைய அமர்வில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தலைமை தாங்கினார். நாம் சில விடயங்கள் குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது WOMEN என்ற சொல்லில் MEN என்ற சொல்லும் உள்ளடங்குகிறது. ஆண்களை குறிக்கும் மேன் என்ற சொல்லை விட பெண்களை குறிக்கும் விமென் என்ற சொல் நெடியது. ஆண் மற்றும் பெண்ணை பற்றி நாம் என்ன சொன்னாலும் இரு பாலரையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. ஆம், விமெனில் மேன் உள்ளது. இதனை அடுத்து நடைபெற்ற ஆசிய மன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிலையியற் குழு கூட்டத்தில் 2015ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பொதுசபை கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்குவதற்கான பிரேரணையொன்றையும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய ஸ்ரீரங்கா முன்வைத்தார். ஆசிய மன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் மாநாட்டில் நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொள்ளும் 2 உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் ஒருவராவது பெண் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என இந்த பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரேரணைக்கு பாகிஸ்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் முதலில் ஆதரவு தெரிவித்ததுடன் அதனை அடுத்து ஆஸ்திரேலிய பாராளுமன்ற உறுப்பினர் பூரண ஆதரவை நல்கினார். பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய ஸ்ரீரங்காவின் கோரிக்கைக்கு அமைய நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இந்த பிரேரணைக்கு 22 ஆசிய நாடுகளின் பிரதிநிதிகளும் ஏகோபித்த ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது ஆசிய மன்றத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான மன்றத்தின் போது செயலாளர் நாயகம் ஜெட்டின் சிரந்திரனோட்டா மாநாட்டில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய ஸ்ரீரங்காவை பாராட்டும் நோக்கில் நினைவு பரிசொன்றையும் வழங்கினார்.